டெல்லியில் முப்படைகள் முகாம் திரும்பும் நிகழ்ச்சியில் வர்ணஜாலம் காட்டிய ட்ரோன்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தில் தயாரித்த 1000 ட்ரோன்களின் வண்ண அணிவகுப்பு. இந்தியாவின் பெருமையை பறைசாற்றிய லேசர் ஒளி காட்சி. டெல்லியின் விஜய் சவுக் பகுதியில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டும் வகையில் வண்ணமயமான நிகழ்வு. 75 वर्षों में हमने एक ऐसा देश बनाया है जिसकी अनेकता में एका कोई और समझ ना पाया है. 75 वर्ष हुए. டெல்லியில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் முப்படைகளும் முகாமுக்கு திரும்பும் கோலாகல நிகழ்வு. ராணுவ இசைக்குழுவினரின் பேண்ட் வாத்திய இசையுடன் களை கட்டிய நிகழ்ச்சி. டெல்லி விஜய் சவுக் பகுதியில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு. 3 மாதத்திற்கு மேலான கர்ப்பிணி பெண்களை பணியில் சேர்ப்பதற்கான தடை ஆணை வாபஸ். பாரத ஸ்டேட் வங்கி அறிவிப்பு. ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸில் 44 ஆண்டுகளுக்கு பின் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா. இறுதிப் போட்டியில் நேர் செட்களில் வென்றார் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லே பார்ட்டி. இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெகாசஸ் மென்பொருளை இந்தியா வாங்கியது. அமெரிக்க நாளிதழ் வெளியிட்ட கட்டுரையால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. ஜனநாயக அமைப்பினரை உளவு பார்க்க மோடி அரசு பெகாசஸ் மென்பொருளை வாங்கியது தேச துரோகம். மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடும் விமர்சனம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இடப்பங்கீடு தொடர்பாக ஸ்டாலினுடன் திருமாவளவன் பேச்சுவார்த்தை. மாநகராட்சி, பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் பதவிகளில் போட்டியிட வாய்ப்பு தர கோரிக்கை. அதிமுக ஒதுக்கும் இடங்களில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என நிபந்தனை. நகராட்சி, பேரூராட்சிகளில் மட்டுமே குறிப்பிட்ட இடங்களை பாஜகவுக்கு தர முடியும் என அதிமுக கூறியதாகவும் தகவல். பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடரும். பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஊரக பகுதி ஊழியர்களை நியமிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் மனுவில் கோரிக்கை. கோவை மாநகராட்சி தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விறுவிறுப்பு. விஜய் மக்கள் இயக்கத்திற்கு ஆட்டோ சின்னம் வழங்க மறுப்பு. கோரிக்கையை நிராகரித்தது மாநில தேர்தல் ஆணையம். பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்து வேட்புமனு தாக்கல். அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டி. அரசு அதிகாரிகளை மிரட்டும் போக்கை உடனே நிறுத்த வேண்டும். திமுக எம்எல்ஏ KP சங்கர் விவகாரத்தை முன்வைத்து அதிமுக கண்டனம். திமுக எம்எல்ஏ KP சங்கர் மீது சென்னை மாநகராட்சி போலீசில் புகார். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கடிதம் மூலம் புகார் அளித்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து முன்னாள் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனிடம் விசாரணை நடைபெறும். அப்போதைய DGPக்கும் சம்மன் அனுப்ப உள்ளதாக விசாரணை ஆணைய வழக்கறிஞர் தகவல். நாட்டிலேயே மிக அதிக வழக்குகளை முடித்து வைத்ததில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2ஆம் இடம். முதல் இடத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் என தகவல். இந்திய ஆட்சிப்பணி விதிகளில் திருத்தம் செய்யும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். பஞ்சாபில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டுவரப்படும் என கெஜ்ரிவால் பிரச்சாரம். மதம் என்பது தனிப்பட்ட விருப்பம் எனவும் கருத்து. தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம் விறுவிறுப்பு. பூஸ்டர் தடுப்பூசியும் செலுத்தப்படும் என அறிவிப்பு. நியோகோ வைரஸ் குறித்து அச்சம் தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. வைரஸை தடுக்கும் ஆயுதமாக தடுப்பூசி இருக்கும் எனவும் நம்பிக்கை.
இ சேவை மையங்களில் கல்வி சான்றிதழ் உட்பட 23 வகையான சான்றிதழ்களை பெறலாம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பிப்ரவரி 1ஆம் தேதி மாணவர்கள் பள்ளிக்கு வருவது கட்டாயம் இல்லை. ஆன்லைன் வழியாக கல்வி கற்கலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு.